நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வருஷம் 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி திருக்கு நேரத்தின்படி குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிருக்கார். இந்த குரு பகவானோட பலம் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். ராசிக்குள்ளே வர, அதாவது கடக ராசிக்குள்ளே வர குரு பகவான் ஜென்ம குரு அப்படின்ட்டு இருக்கிறதுனால, உச்சம் பெற்று இருக்கிறதுனாலே ரொம்ப நல்ல பலன் சொல்லலாம். ஆனால் ஜென்ம குரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடுகளையும் சில பிரிவினைகளையுமே தருவார். அதாவது பிரிவினைகள் அப்படிங்கும்போது வேலை நிமித்தமாக கூட, ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறோம் வரோம், அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக கூட அது இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நலம், முதல் பாயிண்ட்டாக. ரெண்டாவது, ராசிக்குள்ளே இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்கள் புத்திரஸ்தானமான 5ஆம் இடம் அப்படிங்கிறது இல்லையா, அது உங்கள் குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் படிப்பானாலும் சரி, வேலையினாலும் சரி, அவங்களுக்கு திருமணமானாலும் சரி, இந்த 3 காரியமுமே அந்த ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நல்ல படிப்போ, நல்ல இடத்துல ஒரு வேலைக்கு உட்கார்றதோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிற வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ, இந்த கடமை எல்லாமே உங்களை நல்ல முறையில் அந்த குரு பகவான் செய்ய வைப்பார். அதே மாதிரி கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கடகராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் நல்லபடியாக இருக்குது. இந்த 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அந்த திருமண யோகத்தை மிக சிறப்படைய செஞ்சு கொடுப்பார். அதே போல் 9ஆம் இடத்தை பார்க்குற குரு பகவான் பாக்கியங்களை ஏற்படுத்தி தருவார். அதாவது இப்போ ஆடை, பொன், பொருள் சேர்க்கை, வீடு வாங்குறது, இடம், மனை, இந்த மாதிரி வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும், நல்ல முறையில் ஏற்படும். அதே மாதிரி அட்டமாதிபன் அங்கே 9ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவானையுமே இந்த குரு பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான மனக்குழப்பங்கள்லாம், உங்களுக்கான சங்கடங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு மனநிலையை, ஒரு திடகாத்திரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையுமே நீங்கள் பெற போகிறீங்க. நல்ல நிலையில் உங்களுக்கு குரு பகவான் பலன் தர இருக்கார். விட்டு கொடுத்து போகிறது நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.